ஹாய் ஹலோ இது உங்கள் யூஏ தமிழ் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சோல் ஃபிஷ் ஃப்ரை தான். இது வந்து நம்ம தமிழ்நாடோட கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். இங்கே எல்லா பக்கமும் கிடைக்கும். இது ஃபுல் ஃபிஷ்ஷாக தான் வாங்கி அவங்களே தோல் எடுத்துகிட்டு தலையை எடுத்துகிட்டு கொடுத்துருவாங்க. இது இப்படியே தான் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம மஞ்சப்பொடி போட்டு எப்பயும் போல் க்ளீன் பண்ணிவிட்டு அவ்வளோ ரொம்ப ஈஸி க்ளீனிங்லேருந்து எல்லாமே. இதை வந்து எப்படி மேரினேட் பண்ணால் ஒரு இதில் வந்துட்டு மிளகு பொடி 4 ஸ்பூன், சீரகப்பொடி 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாய் பொடி வந்துட்டு ஒரு 5 ஸ்பூனாவது போட்டுக்கணும். நிறைய மசாலா இருந்தால் தான் அது வந்து ஒட்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் 5 மீனுக்கு மசாலா போடுறேன். அப்புறம் கருவேப்பிலை ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்குங்க. தயிர் வந்து 1 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. இது ஹஃபீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபிஷ் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. ஆனால் ஃப்ரைக்கு தான் நல்லாயிருக்கும் குழம்போட. ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபிஷ்ஷில் டைரெக்டாக தடவி ஒரு 1/2 hour வந்துட்டு ஊற வச்சா போதும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இரும்பு தவாவில் தான் நான் இப்போ பொரிக்க போகிறேன். இரும்பு தவாவில் தேங்காய் எண்ணெய் வந்து எங்கள் அண்ணனோட ஓன் ப்ராடக்ட் தான். சுத்தமான தேங்காய் எண்ணெய் மதுரையிலேருந்து நான் எப்பயுமே கொண்டு வந்து அதான் யூஸ் பண்ணுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபிஷ்ஷுக்கு அது ஒரு ஃப்ளேவரே கொடுக்கும் தேங்காய் எண்ணெய். அதை வந்து நம்ம இப்போ வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் வந்து எண்ணெய் சூடானோடனே ஃபிஷ்ஷை போட்டு அப்படி லைட்டாக பெரிதாக ப்ரௌன் ஆனோடனே நம்ம திருப்பணும். கொஞ்சம் இரும்பு சட்டினால் பிடிக்கும். இதே இது நான்ஸ்டிக்னால் நமக்கு ஒட்டாது ஃபிஷ்ஷு இதில். இது நான் புது இரும்பு சட்டி வேறு இன்னும் நல்லா பழக்கணும், அதனால் கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. ஸோ இப்படி திருப்பி போட்டு நார்மலாக நம்ம ஃபிஷ் ஃப்ரை எப்படி பொரிப்போமோ அப்படி பொரித்து எடுத்தால் சூப்பராக இருக்குங்க. இது சாம்பார் ரைஸு எல்லா ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.